உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. இப்பொழுதும் மனிதன் எப்படிப்பட்டவன், எப்படி உண்டாக்கப்பட்டான் என்பதை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். அதில் விசேஷமாக மனிதனுடைய சரீரம் பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். மனிதன் யார்? தேவனுடைய சாயலில் ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட ஆவியை உடைய மனிதன். அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை மண்ணினால் எடுத்த சரீரத்துக்குள்ளே அவர் ஊதினாராம். அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான் அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, அவருடைய உயிர் கடவுள்கிட்டருந்து வந்தது. அந்த உயிரை இந்த சரீரம் உள்ளடக்கி வைத்து கொள்ளுகிறது. அந்த ஆவி மனிதனுடைய ஆவி. இப்போ நான் இந்த கண் வழியாக பார்க்குறேன், சரீர கண் வழியாக என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் பார்க்குது. அப்படி சரீரத்துக்குள்ளே உள்ளடங்கிய மனிதனுடைய ஆவி, அது தேவசாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டது. இந்த சரீரத்தில் இருக்கிறவனுக்கு தான் பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருந்தாருன்னு சொன்னேன். அதனால தான் இயேசுவே கூட பூமியில் ஒரு சரீரத்தில் வந்து மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டி வந்தது. அவர் ஆவியாகவே வந்திருந்திருக்கலாமே ஏதாவது செய்கிறதுக்கு. அவர் ஆவியாகவே வர முடியாது. வந்தாக்கா இருந்த மாதிரி மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய ரத்தம் சிந்த முடியாது, அப்படி உயிரை கொடுக்க முடியாது. அவர் சாகாமல் இருக்கிறவர், இட்டர்னல், அவர் சாக முடியாது. ஆனால் பூமியில் ஒரு மனுஷனாக வந்து மனுஷனுடைய பாவங்களுக்காக அவர் சாகணும். அப்போனா மனுஷனாக வரணும், சரீரத்தில் வரணும், இந்த இரத்தத்தை உடைய மனுஷனாக வரணும். அப்படி பிறந்து வந்தார். இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மேட்டர்ஸ் பார்த்தீங்களா. அப்படி வர்றாரு, வந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டி, பாவம் இல்லாமல் சிலுவைக்கு போய் மனிதனுடைய பாவங்களை எல்லாம் தன் மேலே ஏற்றுக்கிட்டு அந்த பாவங்களுக்கான தண்டனை சிலுவையிலிருந்து அனுபவிக்கிறாரு. அதுதான் பரிகாரம்னு சொல்கிறோம். அப்படி அவர் பரிகாரம் பண்ணதுனால இன்றைக்கு யார் வேணாலும் பூமியில் மனுஷர் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கிறேன், எனக்கு பரிகாரம் செஞ்ச யாரை, என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்ச அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் தேவனுடைய பிள்ளையாகிறதுக்கு அங்கே ஒரு ப்ரொவிஷன் வருது. அப்படி ஏற்றுக்கிறவங்கெல்லாம் மறுபடியும் தேவனுடைய பட்சத்தில் வந்துடலாம். ஆதாம் வந்து கர்த்தரை விட்டுட்டு பிசாசு பக்கம் போனான். இப்போ இயேசுவை ஏற்றுக்கிறேன்னா அந்த மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து அந்த இயேசுவை ஏற்றுக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக இவன் போய் தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய குடும்பத்தில் வேறு போய் சேர்ந்துடுறான். இதெல்லாம் சற்று யோசித்து பாருங்கள். இதோடைய பின்னணியில் தான் மனுஷனுடைய சரீரத்தை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இவனுக்கு ரத்தம் இருக்குது. அது இயேசு ரத்தம் சிந்த வர்றாரு. அவர் சரீரம் இல்லாமல் வந்தால் எப்படி ரத்தம் சிந்துவார்? அதனால் சரீரத்தில் மற்ற மனுஷரை போல், ஆனால் இவனெல்லாம் பாவி, அவர் பாவம் இல்லாமல் பிறக்கணும், அப்படியெல்லாம் வர்றாரு. சரி, அதெல்லாம் அப்புறம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் உங்களுடைய சிந்தனைக்கு சில கேள்விகள். இப்படியெல்லாம் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா இதை பார்த்துட்டு யாரும் பாவம் செய்ய மாட்டாங்க. அதாவது கர்த்தருடைய காரியங்களை அறிகிறவர்கள், தேவனை அறிகிற அறிவிலை வளர்கிறவர்கள் பாவத்துக்கு போக மாட்டாங்க. பாவம்னோடனே அங்கே பிசாசு நுழையிறான். பிசாசு நுழையிறான் மட்டும் இல்லை, மனிதனை ஆட்டி வைக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவனாக வந்துடுறான். இப்போ என்ன நடந்து வச்சுன்றீங்க? ஆதாம் வந்து பிசாசு கட்சியில் சேர்ந்தப்போ ஆதாமுக்கிட்ட இருக்கிற பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை பிசாசு பிடிங்கிட்டான். எப்படி? பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் வந்து ஆதாமுக்கு தான் கொடுத்துருந்தார். இப்போ இந்த பிசாசு ஆதாமை ஏமாற்றி தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அவன்கிட்ட இருக்க அந்த அதிகாரத்தை பிடிங்கிட்டான். இப்போ இங்கே பாருங்க, நீங்கள் ஒரு 1000 ரூபா பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க, ஒருத்தன் உங்களை கடத்திட்டு போயிட்டான். உங்களை மட்டுமா கடத்திட்டு போயிட்டான்? உங்கள் பாக்கெட்டில் இருக்க 1000 ரூபாயும் கடத்திட்டான். அதுபோல் இந்த ஆதாம் வந்து அவன் பாவம் செஞ்சப்ப பிசாசுக்கு அடிமையானான்னா, அடிமையாகிறப்ப தேவன் கொடுத்த அதிகாரம், பூமி ஆளக்கூடிய அதிகாரம் இருந்துச்சு, அது அவன்கிட்ட இருந்துச்சு. அதை பிசாசு பிடிங்கிட்டு இப்போ அந்த மனுஷன் மூலமாக
உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கான். சிலர் கேட்பாங்க, இவ்வளோ அக்கிரம அநியாயம் நடக்குதே, கடவுள் இருக்கிறாரா, கடவுள் இருந்து அப்படியெல்லாம் நடக்க விடுவாரா அப்படின்னு சிலர் கேட்பாங்க. சரி, கேட்குறதான் கேளுங்க, ஆனால் பதில் கண்டுபிடிக்க. ஏன் அப்படி நடக்குது? மனுஷனை அவர் சாயல் ரூபத்தில் இவ்வளோ பிசாசு கூட்டங்களையும் அடக்கி ஆளக்கூடிய அதிகாரத்தோட அந்த பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமாக கிடந்த பூமியை கூட இவன் மறுபடி பண்படுத்தி ஏதேன் தோட்டம் போல் முழு பூமியை ஏதேன் தோட்டம் போல் அது கர்த்தருடைய தோட்டம் போல் மாற்றக்கூடிய அவ்வளோ அதிகாரம், ஞானம், பலன், வல்லமையெல்லாம் இருக்கிறவனை இவனை படைச்சிருந்தாரே. இப்போ அவ்வளவு அதிகாரத்தையும் இந்த பிசாசு பிடுங்கிட்டான். மனுஷனை கடத்திட்டு போய் மனுஷனோட பாக்கெட்லேருந்து 1000 ரூபாய் எடுத்த மாதிரி நீ மனுஷனுக்கு இந்த அதிகாரத்தை பூரா பிசாசு பிடிங்கிட்டு அந்த அதிகாரத்தை இப்போ பூமியில் அவன் செயல்படுத்துகிறான். பிசாசை கேட்டால் நியாயமாக இந்த பூமி என்னுடைய ஆளுகையில் தான் இருக்குது அப்படின்றான். ஏன்? இந்த அதிகாரத்தை உடைய ஆதாம் பிசாசு கட்சியில் சேர்ந்துட்டான். நான் அந்த பிசாசு கட்சிக்கு போகிறேன்ட்டான். அவன் விரும்பி போனான். யார்? ஆதாம் தன்னுடைய சுய தீர்மானம் விரும்பி, கர்த்தர் வேண்டியதில்லை, நான் பிசாசு கூட சேர்ந்துடுறேன் அப்படின்னு சேர்றதுக்கு அந்த பழத்தை தின்னு சேர்ந்துட்டேன்னு காட்டுறான். அப்படி சேர்ந்து அந்த பழத்தை தின்னுட்டு போயிட்டான். இப்போ பிசாசு கண்ட்ரோலில் போனோன்னா பாக்கெட்டில் கையை விட்டு 1000 ரூபா எடுத்துட்டான். அதுபோல் இந்த மனுஷனுக்கு இருந்த பூமி ஆளக்கூடிய அதிகாரத்தை பிசாசு எடுத்துட்டான். இப்போ பூமி யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்றீங்க? அப்புறம் இவங்க சொல்கிறாங்க, கடவுள் இருந்தாக்க இவ்வளோ அக்கறை அநியாயமெல்லாம் நடக்க விடுவாரா, கடவுள் எங்கே இருக்கிறார் காட்டு, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அறிவுகட்ட ஆட்கள். அந்த மனிதனை உண்டாக்கும்போது இவன் தான் ஆளும்படி உண்டாக்கப்பட்டான், பிசாசு இல்லை. பிசாசை மனுஷன் அடக்கி ஆண்டு அவனோட கொட்டத்தை அடக்கி அவனை துரத்தி விட்டுட்டு அவன் இந்த பூமி முழுசையும் ஒழுங்கின்மை வெறுமையும் ஆக்கியிருந்தானே, அது எல்லாவற்றையும் பண்படுத்தி அந்த ஏதேன் தோட்டம் போல் கர்த்தருடைய தோட்டம் போல் ஆக்கக்கூடிய அவ்வளவு திறமைசாலியாக இருந்த இந்த ஆதாம் அவன் எடுத்த தீர்மானம், அது அவனோட அந்த தீர்மானம் அவனை கொண்டு போய் பிசாசுக்கிட்ட சேர்த்து பிசாசு அவன்கிட்ட அதிகாரத்தை பிடிங்கிட்டான். ஆனாலும் ஒரு காரியம் இருக்கிறது, இந்த சரீரத்தில் இருக்கிற மனுஷன்தான் மறுபடி அந்த பிசாசுக்கிட்ட இருக்க அதிகாரத்தை திரும்பி பிடுங்க முடியும். ஹலோ, இதெல்லாம் ஒன்றும் யோசிக்க மாட்டீங்க, நாங்கள் இருக்கு விஷயம். அதனால தான் பிதாவாகிய தேவன் இயேசுக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார் அப்படின்னு நீங்கள் எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறத நீங்கள் பார்க்குறீங்க. இயேசுவுக்கு சரீரம் வேணும். அந்த சரீரம் இருந்தால் தான் பூமியை ஆளக்கூடிய அதிகாரம். பூமியில் சரீரத்தோடு இருக்க ஆளுக்கு தான் அதிகாரம். அதனால் இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார், அதுவும் பரிசுத்தமாக. அப்போ ஒரு கன்னிகையின் வயிற்றிலிருந்து பிறக்கணும். அதான் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றாள், இயேசு என்று பெயரிடுவாள், இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள் வாசிக்கிறோம். அப்போ சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், பாவமில்லாத ஆள் அவர் இவனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணாதான் அந்த பிசாசுக்கிட்ட இருக்கிற அந்த அதிகாரத்தை திரும்ப பிடுங்க முடியும். அதை தான் இயேசு செய்தார். மனிதனை மீட்டார் எல்லாம் சரியா, ஆனால் பிசாசுக்கிட்ட இருந்த அதிகாரத்தை பிடுங்கினார் அப்படிங்கிறத ரொம்ப பேசுகிறது இல்லையே. ஏன் பேசலை? அது தெரியணும் நமக்கு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இயேசு சொன்னாரே, இதோடைய அர்த்தம் என்ன? மரணத்துக்கு பாதாளத்துக்கு உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொன்னாரே, அர்த்தம் என்ன? அதை யோசித்து பாருங்கள். ஆக இந்த ஆதாம் பாவம் செஞ்சப்போ அதிகாரம் அங்கே போயிடுச்சு பிசாசுக்கிட்ட. ஆனால் இயேசு சரீரத்தில் அவர் சிலுவையில் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய அந்த தண்டனையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தின போது, ரத்தம் எங்கே வருதுங்க? அந்த ரத்தத்தில் தான் இயேசுடைய ஜீவன் இருக்குது. அப்போ ரத்தம் பூரா சிந்தினாதான் ஜீவனை கொடுக்குறதா அர்த்தம். அங்கே பைபிளில் வாசிங்கன்னா 7 இடத்துல இயேசு ரத்தம் சிந்தினாருன்னு, கடைசியில் விழாவில் குத்துனானா அங்கேயும் தண்ணீர் ரத்தம் புறப்பட்டு வந்துச்சுன்னு. அப்போ 7 இடங்களில் ரத்தம் சிந்தினார், ரத்தம் முழுசையும் சிந்தினார்.
அந்த ரத்தமெல்லாம் பூமியில் விழுந்துச்சு. அந்த பூமியில் விழுந்ததுனால பூமியும் கூட அது மீட்கப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறது. மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருந்தது. அந்த பூமியில் இருக்க சாபத்தையும் அவர் போக்கணும். அதனால் அவருடைய ரத்தம் பூமியிலே சிந்தியதுன்னெலாம் வாசிக்கிறீங்க. சரீரத்தில் இருக்கிற ரத்தம், மனிதனுடைய சரீரம், அதில் ரத்தம், அது இவன் பாவம் செஞ்சதுனால இவனுடைய ரத்தம் பாவ ரத்தம் ஆயிடுச்சு. இந்த மனுஷன் வேறு எவனாவது ரத்தம் சிந்தி இன்னொரு மனுஷனை மீட்க முடியாது. ஏன்னா எல்லா மனுஷருக்குள்ளேயும் பாவ ரத்தம் தான் இருக்குது. அப்போ பாவமில்லாத ஒருத்தர் வரணும், ரத்தத்தோட பாவமில்லாத ரத்தம் வரணும். அங்கே தான் பாவம் இல்லாமல் அவர் பிறக்க வேண்டியிருக்கு. கன்னி வயிற்றில் பிறக்கிறப்ப எந்த மனுஷன் பாவியாகிய ஒரு மனுஷனுடைய ரத்தம் அங்கே வரலை, பாவியாகிய ஒரு மனுஷனுடைய வித்து அங்கே வரலை. அப்போ மரியாள் பரிசுத்த ஆவியினாலே அவர் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அங்கே இயேசு பிறக்கிறார், பாவம் இல்லாமல் பிறக்கிறார், பாவம் இல்லாத ரத்தத்தோடு, பாவம் இல்லாத ரத்தத்தோடு கூட அவர் சிலுவைக்கு போகிறாரு. அங்கே பாவத்தையும் சாபத்தையும் ஏற்றுக்கிறாரு, அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறாரு. அதுதாங்க பரிகாரம். இங்கே இருக்க ஆளுக நான் அந்த குடும்பத்துக்கு எடுத்து விட்டேன், நேரம் கொண்டு விட்டேன், அதனால் அவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்காக அந்த குடும்பத்துக்கு 10 கோடி கொடுக்குறேன், பரிகாரம் ஆகிருமா? அதான் ஒரு ஆளை கொண்டு விட்டேன், இல்லை கொண்டு விட்ட ஆளை திரும்ப கொண்டு வர முடியுமா? செத்தவங்க தானே, நீ கொன்னது தானே, அந்த ஆளை திரும்ப உயிரோடு எழுப்பிடுவேன் முடியாது. ஆனால் இந்த மாதிரி பாவங்களுக்கெல்லாம் ஒருத்தர் சாகிறார், அவர் சாகிறார், ரத்தம் சிந்துறார், அவர் சாகிறார். அப்படி தான் பரிகாரம் செய்யப்பட்டது. அதனால் இந்த சரீரம் ரொம்ப சாதாரணது கிடையாது. மண்ணிலேருந்து வந்துச்சு, மண்ணுக்கு போச்சு, மண்ணுக்கு மண்ணாக என்ன சாம்பலுக்கு சாம்பலாக ஒப்பு கொடுக்குறேன். அதெல்லாம் அதை மறுபடியும் அதே சரீரத்தை எழுப்புவேன்றார். இந்த சரீரத்தை நான் எழுப்புவேன் அப்படிங்கிறாரு. இயேசுடைய சரீரத்தை அவர் எழுப்பினார்னு வாசிக்கிறீங்க. அதுபோல் ஒரு நாள் வரும், கர்த்தருக்குள் நித்திரையடைந்தவர்கள் அவருடைய கல்லறைகள் திறக்கும், அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அப்புறம் இன்னொரு நாள் வரும், அப்போ பாவிகளாய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அவருடைய கல்லறைகள் திறக்க அவங்களாம் எழுந்திருப்பாங்க, அந்த சரீரத்தோடு வருவாங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்பாங்க, அவங்க நியாயந்தீர்க்கப்படுவார்கள், நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இந்த சரீரம் ஒன்று வெறும் மொட்டை சரீரம் கிடையாது, மண்ணான சரீரம், மண்ணுக்கு போகுது. நோ, தேவனுடைய சாயலில் ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மனிதனோட ஆவியை உள்ளடக்கிய அந்த சரீரம், அது இப்படி இந்த சரீரம் இருக்கணும். இந்த சரீரம் இருந்தால் இந்த இயற்கையோட கூட தொடர்பு கொள்ள முடியுது, இயற்கையை ஆண்டு கொள்ள முடியுது. சும்மா தான் வெறுமனே பேருக்கு அவருடைய சாயல் ரூபத்தில் மனுஷனை உண்டாக்குனார், மண்ணிலேருந்து வந்துச்சுங்க, அது போயிடுச்சுங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இவைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த காரியங்களை நீங்கள் கவனிக்கவில்லை என்றால், ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட அதெல்லாம் கவனிக்கலைன்னா, எனக்கு அதுக்கு மேலே தெரியாது, எனக்கு அதுக்கு மேலே தெரியாது அப்படியே சொல்லி போகிறாங்க. ஏங்க அதுக்கு மேலே தெரியாதுன்னு சொல்கிறது ஒரு பெருமையா? கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும், அப்போ தான் நீங்கள் அவருடைய சுபாவம் உங்களுக்குள்ளே பெருகுன்னு போட்டிருக்கு. கர்த்தரை அறிகிற அறிவு வரும்போது தான் தேவனுடைய சுபாவம் உங்களுக்குள்ளே வரும். திவ்ய சுபாவத்தை, கர்த்தரை அறிகிற அறிவினால் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகிய நீங்கள்னு 2 பேதுருவில் எழுதியிருக்கா இல்லையா? அப்போ தேவனை அறிகிற அறிவில் பூர்ணமாக இருந்ததுனால தான் இயேசு பிதாவாகிய தேவனுடைய அப்படியே ரெப்ளிகாவா அது மாதிரியே இவர் இருந்தார். இப்போ நீங்களும் நானும் தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்தால் இயேசுவை போல் வரலான்னு அவர் சொல்லியிருக்கா இல்லையா? எபேசியர் 4:11 என்ன எழுதியிருக்கு? நாம் எல்லாரும் கிறிஸ்துவை போல பூர்ண புருஷராகும்படி நமக்காக சபையில் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், இந்த சுவிசேஷகர், போதகர், அந்த மேய்ப்பர், இந்த 5 ஊழியங்களும் சபையில் எதுக்கு வச்சுருக்கிறாராம்? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை போல பூர்ண புருஷராகும்படிக்கு உங்களுக்கு போதிக்கப்படுவதற்காக. இதெல்லாம் சும்மா எதையாவது நிறைய பேருக்கு நான் அப்போஸ்தலன் ஆகணும், சரி அப்போஸ்தலன் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எதுக்காக இதெல்லாம் செஞ்சார்? நீங்கள் ஏன் இந்த அறிவு, தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வளரணும்? நீங்கள் ஏன் எப்போ தேவனை போல் நீங்கள் செயல்பட முடியும்? அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? ஆக இந்த சரீரத்துக்குள்ளே இருக்க மனுஷன் தான் அப்படியெல்லாம் வளரணும். யோசித்து பாருங்கள், சும்மா ஏதாவது விளையாட்டு கிடையாது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்னு எழுதியிருக்கு. இது கொடுமை. சரீரம்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் இது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை கஞ்சாவை போடுறது, சாராயத்தை ஊற்றுறது,
கண்டதை தின்னு போட்டு கலக்கிறது. இந்த வயிறை தான் இத்தனையும் போட்டு கலக்கின கலவை தான் வயிறு. இந்த சரீரம் உருப்படும். அதை தேவையான சாப்பாட்டை தேவையான அளவில் சரியாக சாப்பிடணும். நமக்கு எல்லா வித்தியாசமான பழங்கள், பயிர் வகைகள் எல்லாம் நமக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு எல்லாம் கர்த்தர் கொடுக்குறாரு. அது கொடுக்குற ஆசீர்வாதத்தின்படி பெற்றுக்கொள்ளணுமே ஒழிய சும்மா எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் ஊற்றுறது. சாராயத்தை ஊற்றி கொஞ்சம் ஊற்று, அப்படியே பரலோகத்துக்கு போன மாதிரி இருக்குது. அப்படியே பரலோகத்துக்குள்ள நரம்பு போயிடுவான். அது மாதிரி குடிச்சிட்டு செத்தான்னா நரம்பு போயிடுறான். ஆக பாருங்கள், தேவன் கொடுத்ததை சரியாய் பயன்படுத்தக்கூடிய அறிவு வேணும் இல்லையா? எல்லா நன்மைகளும் இருக்கிறது. இப்போ மோட்டர் சைக்கிள் இருக்குது, போய் டமால். ஏன்னா சரியாக பயன்படுத்த 130 கிலோமீட்டர் வரைக்கும் மோட்டர் சைக்கிளில் ஓட்டினானா, அப்படி ஒரு மோட்டர் சைக்கிளை ஒருத்தர் செஞ்சு கொடுத்துருக்கான். இவன் அந்த காசு போட்டு வாங்கியிருக்கான், பல கோடிகள் கொடுத்து வாங்கியிருக்கான். அதை நான் அப்படி வேகமாக ஓட்டுன்னு போய் டமால் செத்து போனான். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நீ சரியாக பயன்படுத்தி, அதாவது கொடுக்கப்பட்ட இந்த பூமியை, ஆதாம் கொடுக்கப்பட்ட பூமியை, அதை நீ பண்படுத்து. இந்த பிசாசை அடக்கு, அவனை துரத்து. இந்த ஏதேன் தோட்டம் சின்னதாக இருக்குது, நீ பழுகி பெருகி பூமி முழுவதையும் ஏதேன் தோட்டம் போல் ஆக்கு அப்படின்னு அப்படி ஒரு வேலையை கொடுத்தா, அதை செய்கிறத விட்டு இவனு போய் பிசாசுக்கு அடிமையாகி இவனு இந்த சபிக்கப்பட்ட பூமியில், இவனு சாபமாக சபிக்கப்பட்ட பூமியில் நிம்மதி இருக்குன்றீங்க? ஒரு நிம்மதியும் கிடையாது. காயின் ஆபேலை கொண்டானா, கடைசிக்கு நான் இப்படி சபிக்கப்பட்டவன் ஆகிட்டேன், நான் பூமியும் சுற்றி அலைந்து திரிகிறவனாக இருப்பேன், வேகபாண்டு, பூமி எங்கே சுற்றி அலைந்து தெரிகிறவனாக இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படிப்பட்ட சாபத்துக்குள்ளே வந்துட்டான்னு சொல்கிறான். கூட்டை விட்டு அலைகிற குருவியை போல் இன்றைக்கி சிலர் வீட்டில் குடியிருக்காமல் எங்கேயோ அங்கே வேலைக்கு போகணும். அப்போ மனைவி பிள்ளையெல்லாம் அங்கே விட்டுட்டு அங்கே போய் உட்காந்து அங்கே என்ன செய்கிறான்? குடும்பமாக வாழ்கிறதுக்கு கல்யாணம் பண்ணானா, இல்லை கல்யாணம் பண்ணி மனைவி பிள்ளைகள் அங்கே விட்டுட்டு அங்கேயே போய் உட்காந்துக்கிட்டு அவனும் தனியாக உட்காந்து இவங்களும் தனியாக உட்காந்து எப்படி வாழணுமோ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழாமல் தாறுமாறாக வாழ்கிறது. அப்புறமே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா இவன் என்ன பண்ணுறது, புருஷன் அங்கே போயிட்டான், அதனால் எனக்கு இங்கே யாராவது புருஷன் வேணும்லன்னு இவன் யார் கூடயாவது சேர்ந்து வாழ்கிறேங்கிறது, ரகசியமாக வாழ்கிறது. அவன் அங்கே இருந்துக்கிட்டு நமக்கு மனைவி இல்லைல்ல, நம்ம என்ன பண்ணுறது, சரி இங்கே நமக்கு கிடைக்கிற ஒரு பெண்ணை பார்த்து நம்ம சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்படி என்னையா வாழ்க்கை அது? நீ இருக்கிற இடத்துல இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. அந்த அறிவு இல்லை. அங்கே போனால் கிடைக்கும், இங்கே போனால் கிடைக்கும். கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? உன்னை உண்டாக்கின தேவன் மனுஷனை உண்டாக்குற போது இந்த பூமி முழுவதிலையும் எவ்வளவு ஆசீர்வாதங்களை வச்சுருந்தார். அவன் சாப்பிடுவதற்கு தேவையான கனி மரங்கள், பயிர்கள் எல்லாம் அவனுக்காக, ஒரு சற்று மனிதன், அதான் ஆதாம் ஏவாளுக்காக, அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்காக இவ்வளவு பெரிய பூமியை, அதுவும் அந்த ஏதேன் தோட்டம் போல் மீதிய பகுதியை பண்படுத்தக்கூடிய அவ்வளவு திறமை, பரலோகம் போல் மாற்றக்கூடிய திறமை, அப்பேற்பட்ட திறமையை உள்ளே வச்சு அவனை படைக்கிறார். இப்போ இவன் பார்த்து இருக்கிற சூழ்நிலையை பண்படுத்தலாம். அவர் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். எல்லாம் ஆழத்தில் இருள் இருந்ததுன்றப்ப அவர் என்ன செய்யணும்னு சொல்கிறாரு, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு, வெளிச்சம் உண்டாச்சு. இப்போ இன்றைக்கி மனுஷன் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னால் வெளிச்சம் உண்டாகும். இவன் அதை விட்டுட்டு வெளிச்சம் அங்கே இருக்கா, துபாயில் இருக்குதா, அமெரிக்காவில் இருக்குதா, இங்கிலாந்தில் வெளிச்சம் இருக்குதா, மலேசியாவில் இருக்குதா, சிங்கப்பூரில் இருக்கா, நான் போய் ரஷ்யாவில் போய் படிக்கிறேன், உக்ரைனில் போய் படிக்கிறேன், அங்கே போய் படித்தவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. அடங்கி வீட்டில் இருந்து கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பார்க்காம என்னென்னத்தையே பண்ணுறாங்க. நல்லா வாழ்ந்தாங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் வாழ்க்கை நல்லா இல்லையே. அங்கே வாழ்க்கை தேவன் எப்படிப்பட்ட ஆவியை இவனுக்குள்ளே வச்சாரோ அப்படிப்பட்ட ஆவியை அவன் இருக்கிறப்ப தானே இருக்கும். அவர் சாயல், அவருடைய ரூபம், அவர் கொடுத்த திறமைகள், பிசாசை அடக்கி ஆளக்கூடிய திறமைகள், பூமியை பண்படுத்தக்கூடிய திறமை, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை பண்படுத்தக்கூடிய திறமை எல்லாம் அவனுக்குள்ளே இருக்குது. இவன் அதை விட்டுட்டு அங்கே பார்க்குறான். ஒரு கூட்டம் நிலாவுக்கு போகலாமான்னு பார்க்குது, சந்திரனுக்கு போகலாமான்னு. அங்கே போய் என்ன கிடைக்குது? அங்கே இவன் போகிறதுக்குள்ளே ஏசுனார் வந்துடுவார். இதெல்லாம் போய் கண்டுபிடிடா. நீ நட்சத்திரத்தில் போய் உன் கூட்டம் கட்டினா கூட
அங்கேருந்து உன்னை கீழே தள்ளுவேன் அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கா இல்லையா? இவன் சந்திரன் மட்டும் இல்லை, நட்சத்திரத்தில் போய் கூட, சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம், அதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 6000 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸில் தண்ணி கொதிக்குது. 6000 டிகிரி செல்சியஸ் வந்து அந்த சூரியனுடைய மேற்பரப்பு. அந்த 6000 டிகிரியில் என்ன போய் கூடு கட்டுவேன்றீங்க? இவன் சரீரம் அங்கே இருக்க முடியாது, ஆவி வேணால் போகலாம், அது அந்த வேதனையில் தானே கிடக்கணும். சாதாரண தீ வச்சவுடனே நெருப்பை அப்படி சொட்டவுடனே ஐயோ சுடுதுன்றான். வலிச்சது சரீரத்துக்கா? உயிர் போயிடுச்சுன்னா இந்த சரீரத்தை தீ வச்சு கொளுத்துனா கூட இதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் உயிர் இருக்கிறப்ப சுடுதுன்றான். அப்போ உள்ளுக்கு இருக்க ஆவிக்கு தான் அந்த சூடு தெரியுது. அப்போ இவன் ஆவி அங்கே நட்சத்திரத்துக்கு போனான். ஐயோ அந்த அனலில் என்னங்க, அவரவர் சிருஷ்டிக்கப்பட்டு வைக்கப்பட்ட நிலைமையில் அவரவர் இருந்தால் அவரவருக்கு அது ஆசீர்வாதம். கர்த்தரை நோக்கி பார்த்தா ஆசீர்வாதம். சும்மா உலகத்தை நோக்கி பார்த்தா அந்த நாட்டுக்கு போனால் இந்த நாட்டுக்கு போனால், அமெரிக்காவுக்கு தான் நிறைய பேர் போகணுன்னு. இப்போ நான் சொல்கிறேன், அமெரிக்கா தான் இருக்கக்கூடிய மற்ற உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளை விட அதிகமான கடன் வாங்கின நாடு அமெரிக்கா தான். அவங்களாம் இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கான். மற்ற நாடுகளெல்லாம் கொள்ளையடித்து சாப்பிட்டுட்டு தே ஹவ் ராப்டு த ஹோல் வேர்ல்டு. அதே போல் இன்னும் சில நாடுகள் இருக்காங்க, உலகத்தையே சுரண்டிய கொள்ளையடித்த நாடுகள் இருக்காங்க. அதை சரி கொள்ளையடித்து நல்லா இருந்தானா இல்லை அவன் இன்னும் அதுக்கு அதை விட அதிகமாக செலவு பண்ணி எல்லாம் கடன்காரங்களாகி இப்போ மற்ற நாடுகளை பார்க்கல. அமெரிக்கா பெரிய கடன்கார நாடு. எல்லாருக்கும் அமெரிக்கா போகணுன்னு ஆசை. எனக்கு நோ அமெரிக்கா போனேன், எனக்கு அது பிடிக்கல, வந்துட்டேன் நான். இந்த நாடு எனக்கு சரிப்படாது அப்படி. நான் போய் குடியிருக்கிற போல் நான் ஊர் சுற்றி பார்க்க தான் போனேன். ஆனால் அது எனக்கு பிடிக்கலை. அங்கே ஜீவன் இல்லை. ஒரு காலத்தில் ஜீவன் இருந்தது. அங்கே இருந்தாலும் சுவிசேஷ அறிவிக்க ஆள் இங்கே வந்தாங்க. இப்போ இங்கேருந்து சுவிசேஷ அறிவிக்க ஆள் அங்கே போகுது. அப்படி உலகமாக அது மாறிவிட்டது. நீங்கள் கர்த்தர் உண்டாக்கின அந்த நிலைமையில் நீங்கள் நின்று கொண்டா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுது இந்த சரீரம் ஆள் பாருங்கள், முட்டு உண்டு. ஆள் சைஸ் சின்னது, 6 அடி, சரி 7 அடியை வைக்க 10 அடியை கூட. 10 அடி போயிடுச்சுனாக்கா அப்புறம் அது ராட்சதை அப்படின்னு வந்துடும். கோலியாத்து ராட்சதை நான் நம்ம அந்த ராட்சத சந்ததி இல்லை, நம்ம மனுஷர். ஹோமோசேப்பியன் அதான் நம்ம பயாலாஜிக்கல் நேம். அந்த உயிரியல் பேர் வந்து ஹோமோசேப்பியன். ஆனால் ஹோமோசேப்பியன்ட்ட பிசாசு வந்து அந்த ஆவி கலந்து ஒரு பிள்ளையை பார்த்தா அது ராட்சத பிள்ளையாக வந்துருச்சு. அது மனுஷன் இல்லையே. இப்போ ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இப்போ குழந்தை பிறந்தா அது மனுஷன். அப்போ வேறு மாதிரி பிள்ளையை பார்த்தா ராட்சத பிள்ளையாக வந்துருச்சு. அது பெரிய கேடு. அதனால தான் அந்த நோவா காலத்தில் வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அழிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு ஆண்டவருக்கு. எல்லாமே அவர் உண்டாக்குனது மனுஷன். இவங்க கண்ட ஆவியோட சேர்ந்து அந்த பிசாசு வந்து ஒரு சரீர தோற்றத்தோடு வந்து எல்லா மனுஷரோட கலந்து அங்கே உலகத்தையே அந்த காலத்தில் ராட்சத சந்ததி ஆக்கி விட்டு போயிடுச்சு. இது ஒன்றும் சரிப்படாதுன்னா கர்த்தர் வந்து அத்தனையும் அழிக்க வேண்டி வந்துச்சு. வெள்ளத்தில் அழித்தார். அதுதான் நோவா காலத்து வெள்ளம். இது உலகம் பூரா சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் வரலாற்று புஸ்தகங்கள்லேயும் எழுதப்பட்டிருக்கிற விஷயம் அது. அப்போ அவர் வச்ச மாதிரி வாழ்ந்தால் மனுஷனாக வாழுன்றார். அவருடைய சாயல் ரூபத்தில் நான் எப்படி உண்டாக்கணும் அது மாதிரி மனுஷனாக வாழுன்றார். இன்றைக்கி ஓரின சேர்க்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அது ஒழுங்காக வாழ தெரியாதா? ஒரு புருஷன் ஒரு மனைவி 2 பேர் சேர்ந்து அதில் என்ன போட்டிருக்கு, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து மனைவியோடையே சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள், அப்படி தானே எழுதியிருக்கு. இவன் ஒரு சரீரம், மனைவி அது தனி சரீரம். 2 பேரும் திருமணத்தில் இணைக்கப்பட்டுட்டா இவர்கள் சரீரம் ஒன்றாக்கப்படுகிறது, ஒரே மாம்சமாக இருப்பார்கள்னு பைபிளில் எழுதியிருக்கு. அப்போ இந்த சரீரம் இன்னொரு அவனுக்கு ஒரு மனைவியை கண்டுபிடிச்ச உடனே 2 பேரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள்னு அவர் சொல்கிற அளவுக்கு அது ஒரு மனப்பாடு ஒரு 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 மாம்சம் ஆகியிருக்கே. மனுஷனுடைய சரீரத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். மற்ற காரியங்கள் அவன் சொல்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மனுஷனுடைய சரீரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் விபச்சாரியோட வேசியோட ஒருத்தன் போனான்னா அவன் சரீரம் அந்த வேசியோட சரீரமும் இவனுடைய சரீரமும் ஒன்றா ஒரே மாம்சமாகிருச்சுன்னு அதையும் தானே பைபிளில் எழுதியிருக்கு.
ஏங்க வேசியோட இணைந்திருக்கிறவன் வேசியோட புத்தி வந்தால் இவன் நல்லா கர்த்தருடைய பிள்ளையா வாழ முடியுமா? இவனுக்கு அறிவு வேண்டாமா? எப்படி உண்டாக்குனாரா கர்த்தர் அது மாதிரி வாழணுமா இல்லையா? எல்லாம் தாறுமாறுகள். அதாவது பாதையில் ஒழுங்காக போ, இடது பக்கமாக போ. நம்ம நாட்டில் இடது பக்கமாக போ. அமெரிக்கா போனால் நீங்கள் வலது பக்கமாக போகணும். சரி, அது இடது பக்கமாக போ. அப்புறம் நைட்டில் போனால் லைட் போட்டு போ. பின்னாடி டேஞ்சர் லைட் ஒன்று போட்டு வச்சுக்கிட்டு போ. அப்போ தான் நைட்டில் இங்கே ஒரு வண்டி போகுதுன்னு பின்னாடி வர்றவனுக்கு தெரியும். இது மாதிரி டிராஃபிக் ரூல்ஸு, போலீஸ்கார் இப்படி கையை நில்லுன்றார், நிற்கணும். அப்புறம் போங்கிறப்ப போகணும். அதை விட்டு நான் இஷ்டத்துக்கு ஓட்டுவேன். இஷ்டத்துக்கு ஆதாம் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை ஓட்டுனதுனால தாங்க நாசமாக போச்சு. அவன் பிள்ளைய பிறந்த நாமும் கூட நாசமான ஒரு பூமியில் பிறக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டா மறுபடி நீங்கள் கர்த்தர் உண்டாக்குன மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி வாழணும்னு சொன்னார் அதுபோல் வாழ முடியும். ஆசீர்வாதமாக வாழ முடியும். ஆதாம் வாழ்க்கையை கெடுத்து வச்சான். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு தேவனுடைய குமாரன் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சாரே, அவரை ஏற்றுக்கிட்டா நம்முடைய பாவங்கள் தொலைகிறது, சாபங்கள் தொலைகிறது. மறுபடியும் இந்த பூமியில் நன்றாக ஒரு ஆசீர்வாதமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. யோசிச்சு பாருங்க. இதை நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கேட்குறது ரொம்ப கொஞ்சம்னு நினைக்கிறேன். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒழுங்காக வாழ்கிறீங்களா? வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமாக தான் உங்களோட வாழ்க்கை இருக்கிறதா? பாவம் இல்லாமல் வாழ்கிறீங்களா? உண்மையாகவே மனம் திரும்பி நான் தேவனுடைய பிள்ளையாக வர்றேன்னு சொல்லி இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் முடிகிற நாளில் நரகம்தான். அதில் சந்தேகம் வேறையா? தேவனுடைய வழியில் வாழாமல் இந்த பாவ வழியில் வாழ்ந்துட்டு முடிவில் பரலோகம் போகிறது. பரலோகத்தை எப்படி நினைக்கிறது? பாவத்துக்கும் பரலோகத்துக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. பாவத்தை அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனும் பாவத்தை ஒழிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுறான், அநேக வித்தைகள்லாம் செய்கிறான். அதனால தான் அங்கே எழுதியிருக்கு, நீ போகிற பாதாளத்தில் செய்கையும் வித்தையும் ஞானமும் அறிவும் இல்லையே. பாதாளத்தில் போய் அறிவு ஞானமெல்லாம் தேடினா இங்கே தேடணும். இங்கே இருக்கிறப்ப கர்த்தரை தேடினா அதான் ஞானம். இங்கே இருப்ப கர்த்தரை தேடினா அதான் அறிவு. இங்கே இருக்கிறப்ப கர்த்தரை தேடினா அதான் ஜீவன். இயேசு, அவரை தேடுங்கள், கண்டடைவீர்கள், நீங்கள் நல்லா வாழலாம். வாழ்க்கை தேவன் ஏற்படுத்தியது போல வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வரலாம். ஆதலால் இப்பொழுது சொல்லுகிறேன், இந்த இயேசு உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தாரே, ஏற்றுக்கொண்டால் பாவங்கள் தொலையும், சாபங்கள் தொலையும். நீங்கள் தேவனுடைய பிள்ளையா? ஆதாம் எப்படி வாழணும்னு அவர் சொல்லியிருந்தாரோ அதுபோல் நீங்களும் நானும் வாழலாம். அதற்காக தான் இந்த பிரசங்கம் வந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், தேவனுடைய பிள்ளையாகுங்கள், நன்றாக வாழ்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது போன்ற செய்திகளை கேட்க உண்மையாகவே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்க, அவருடைய போதனைகளை கேட்க இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் சென்னை சில்க்குக்கு அடுத்தபடி தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச்சு ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. இந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை எடுத்து நன்றாக வாழ, தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு வாழ நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தார் யாவரும், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றாய் வாழ்ந்திருக்க இந்த ஆலய ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கள். எங்கே சொன்னேன்? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரத்தில் சென்னை சில்க்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய அந்த தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் 100 மீட்டர் தூரத்தில் குட் நியூஸ் பைபிள் சர்ச் இருக்கிறது. ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம். நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.